பசங்க இம்ப்ரெஸ் பண்ணுறன்ற பேரில் ஒரு சில விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க. அது மோஸ்ட் ஆஃப் கேர்ள்ஸ்க்கு இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த ஷோ அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். சார் வந்துச்சு. என்ன சாங் பண்ணீங்க? அதான் சொல்றேனே, எல்லாரையும் பார்த்து எல்லா பாட்டும் ஆனா நான் கவனிச்சேன், அவர் எல்லாரையுமே கமெண்ட் பண்ணாருன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் போயிட்டேன். அப்புறம் சேர் போட்டு உட்கார வந்தேன். அப்போ வந்து இங்க உட்காருங்க அப்படின்ட்டு கேர் டேக் பண்ணேன். ஆக்சுவலி நீங்க இப்படி பேசாது. ஒரு பொண்ணு நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த பொண்ணு மேலே தான் வரும், இல்லை ஒரு பையனை இம்ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த பையன் மேலே தான் வரும். எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு எல்லாருமே வந்து பாட்டு பாடிட்டு எல்லாருமே கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் இம்ப்ரெஸ் கிடையாது. ஸோ நாலு பேர் அந்த பொண்ணுங்க எல்லாருக்குமே அது தெரிய வரும்போது இவன் எனக்கும் ட்ரை பண்ணியிருக்கான் உனக்கும் ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னு எல்லாருக்குமே அது தெரிய வரும்போது அது பார்க்கவே வந்து ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும். இதுவே ஒரு பொண்ணு பண்ணியிருந்தா அந்த இடத்துல அந்த பையனுக்கு பதிலாக ரீப்ளேஸ் ஒரு பொண்ணு இருந்திருந்தா அந்த பொண்ணு நீங்கள் என்ன சொல்லியிருந்திருப்பீங்க? சிம்பிளாக சொல்லியிருப்பீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். நான் வந்து உட்காந்து என் ஃபோன் நோண்டிட்டு இருந்தேன். அவங்களுக்கு என்னை பற்றி தான் பேசினாங்க. நான் உட்காந்துட்டு இருக்கேன். அவங்க வந்து ஒரு யாருன்னு சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. அவங்க ஒரு கமெண்ட் சொன்னாங்க, இந்த மாதிரி பிம்பிள் தான் அழகா இருக்கு அப்படின்னு. இந்த பிம்பிள் தான் அழகா இருக்கு. அது எனக்கு கேட்டுச்சு, எனக்கு கேட்கணும்னு தான் சொல்றாங்க. ஸோ நான் மட்டும் தான் அங்கே இருக்கேன். நீங்கள் 2 ஆண்கள் இருக்கீங்க. ஐ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் ஆன் தட் டைம் பிகாஸ் ஐ டோன்ட் நோ யூ. உங்கள் 2 பேருமே எனக்கு யாருன்னே தெரியாது. எனக்கு கேட்கணும் தான் நீங்கள் அந்த கமெண்ட் பாஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி ஒரு கமெண்ட் நாங்கள் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் பாஸ் பண்ணுறதை விட எங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாக வந்து சொன்னால் அது இன்னும் மரியாதை தக்கத்தனமாக இருக்கும் நான் நம்புறேன். உனக்கு ஏதாவது காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும்னு நீங்கள் எங்ககிட்ட நேரடியாகவே வந்து சொல்லலாம். முன்னாடியிலேருந்து கமெண்ட்டை பாஸ் பண்ணுறான், அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் தான் ஆகுமே தவிர்த்து அது நல்லா இருக்காது. இதுவே நேராக அந்த பொண்ணுக்கிட்டே போய்ட்டு அந்த காம்ப்ளிமெண்ட் கொடுங்க, சீரியஸாக வந்து ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மூவ் ஆன் ஆயிடுவா. ஸோ உங்களுக்கு சொன்ன மாதிரியும் இருக்கும், அவங்க உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ண மாதிரியும் இருக்கும். அவங்ககிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தேன், நான் கோட் ஷூட் போட்டுருக்கேன், அவங்க சாரி கட்டிடுறாங்க, மேட் ஃபார் ஈச் அதர் பேசலாமே அப்படின்னு நான் ட்ரை பண்ணலான்னு இருந்தேன். சரி ஓகே, இப்ப பேசுங்க, பாடுங்க, என் கண்ணை பார்த்து பாடுங்க. இந்த பாரு ஒண்ணு இல்லையா அப்ப நெந்து தடவுறாப்ல. இப்ப உண்மையிலே இவர் இங்க 2 பேர்ட்ட மட்டும் தான் ரியாக்ட் பண்ணாப்ல, வேற யார்ட்ட ரியாக்ட் பண்ணிருக்காப்லையா? அவங்களோட செல்ஃபிலாம் எடுத்திருக்கேன். உங்கள்ட்ட என்ன சொன்னாப்ல? அவங்களுக்கு ஆக்சுவலி நான் யாருன்னு தெரியாது, சரி எதுவுமே ரிலேஷன் எதுவுமே கிடையாது. நான் மிரர் கிட்ட இருக்கேன், இவன் பேர் சொல்லி கூப்பிடுறான் ஒரு 2 டைம்ஸ் ஜெனின்னு. ஸ்பாட்ல அப்படியே மச்சான் இவன் ஜெனி இல்லடா, என்ன பிடிச்ச சனிடா. அது இன்சல்ட் பண்றதுக்காக சொல்லியே கவுண்டர் டைமிங்ல கொடுத்துருக்கேன். சொல்றேன் பொண்ணு உங்கள் ஃப்ரெண்டு கிடையாது, அது ஒரு அன்ஃபெமிலரான ஒரு பொண்ணு. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் அந்த பொண்ணை பார்க்குறீங்க, அந்த பொண்ணு நேம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இது ஜெனி இல்லடா எனக்கு பிடிச்ச சனின்னு சொல்லும்போது அது லிட்ரலி வந்து கலாய்க்கிற பேஸில் தான் அது வரும். ஸோ வந்து அது நீங்கள் அதை கவுண்டரு அப்படின்னு நான் வந்து கவுண்டர் கொடுக்குறேன், அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. அது லிட்ரலி வந்து கலாய்க்கிற விதத்தில் தான் அது வந்து மெயினாக அது அமையுது. ஸோ அப்போல்லாம் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து நான் இப்படி பேசிட்டேன் அப்படின்றதுக்கு வந்து உடனே வந்து சாரி உங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அது சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்டில் சொல்லிட்டா அந்த அந்த சிச்சுவேஷன் அந்த ஃபேஸஸை பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ணுறதே வந்து தலை குனிஞ்சு தான் ரியாக்ட் பண்ணுவோம். இப்போல்லாம் வந்து நான் ஒரு தப்பாக ஒரு விஷயத்த பண்ணிட்டா நான் தான் பண்ணேன், அது கையை தூக்கி நான் தான் பண்ணேன். தப்பெல்லாமே வந்து முன்னாடிலாம் வந்து தப்பை ஒத்துக்கிறவன் நல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் தப்பு ஒத்துக்கிட்டு தப்பாக தான் நீங்கள் இருக்கீங்க. அது எப்படி அது வந்து கேஷுவலைஸ் ஆயிடுச்சு, இப்படி இருந்து அது இப்படி மாறிடுச்சு. ஸோ அது நான் ரொம்பவே தப்புன்னு நான் சொல்லுவேன். வேற யார் கமெண்ட் பண்ணு? வேற யார் கமெண்ட் இருந்துச்சு? சார் நாங்க அர்ஜென்ட்டா கொஞ்சம் லாஸ்டா வந்தோமோ, அர்ஜென்ட்டா உள்ள ரூம்குள்ள என்ட்ரானதுமே வாமா துரையம்மான்னாரு. சரி வேற யாரையா சொல்றாருன்னு பார்த்தா நான் தான் என்ட்ரானேன், என்னதான் சொன்னாரு. அதுக்கப்புறம் எல்லா பொண்ணுங்க மேலயும் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாரு. லிட்ரலி எனக்கு அவரை பார்க்கும் போது ஜோக்கர் மாதிரி இருந்துச்சுங்க சார். தேவையில்லாத வேலை. யோசிச்சு பாருங்க, ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்ரோச் பண்றோம்னா அது ஒரு டீசென்ட் வே இருக்கு. நிறைய பேர் மைட் பி நோட் பண்ணிருக்க மாட்டாங்க, பட் அவர் எல்லாருக்குமே கமெண்ட் பாஸ் பண்ணாரு. இது வெரி இன்டீசென்ட் பிஹேவியர். இதுலலாம் ஒரு பொண்ணு இம்ப்ரெஸ் ஆவான்னு பேசுறது, இந்த இவர் பேசுற பேச்சுக்கு அப்ரிஷியேட் பண்றது. ஆக்சுவலா எனக்கு இப்ப ஃபீட்ல சொன்னாப்ல டைரக்ஷன் டீம்ல கூட ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கும் அதே மாதிரி கமெண்ட் தான் சொன்னாங்க. பின்னாடி பார்த்து பாடுறது, பின்னாடி பார்த்து கமெண்ட் பண்ணுறது, அது இம்ப்ரெஸ் பண்ணுற லிஸ்ட்டில் அது வராது பிரதர். அது கிட்டத்தட்ட அது ஈவ்டீசிங் லிஸ்ட்டில் தான் வரும். ஸோ வந்து நிறைய ஒரு சில விஷயத்தில் பார்த்துட்டு இதெல்லாம் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறவே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பான ஒரு வேவை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதை நீங்கள் மாற்றிக்கோங்க. ஏதோ ஃபர்ஸ்ட் சொன்னப்போ ஓகே நீங்கள் உங்களோட பிஹேவியர்ல ஒன்று பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சது, நானும் ஃபன்னாக தான் போச்சு. பட் இவ்வளோ பேர்ட்டு அது பண்ணியிருக்கீங்களே. அவங்க அந்த நேரத்துலயே அதை எக்ஸ்போஸ் பண்ணிருக்கலாமே. எல்லாமே இன்செக்யூரா ஃபீல் பண்ணலையே, செக்யூரா தான் ஃபீல் பண்ணியிருந்தாங்க, என்ஜாய் தானே பண்ணாங்க. நீங்க இதை எப்படி ஜஸ்டிஃபை பண்றீங்க? மொத்தம் 4-5 ரூம் இருந்திருக்காது. இப்போ பெரும்பாலும் நீங்க இருக்க எல்லா ரூமுக்கும் எப்படி ஷிஃப்ட் ஆனீங்க? தூண்லயும் இருப்போம், துரும்புலயும் இருப்போம். பிரதர் நான் அதுவும் அசிங்கமா கேட்கக்கூடாதுன்னு பாக்குறேன். என்னாச்சு? அவ்வளவுதான் லிமிட். நான் கைத்தட்டின எல்லாரும் சேர்த்து சொல்றேன், இது ரொம்ப சீப் பிஹேவியர்.
உன் தங்கச்சி இப்படி இருந்தா கை தட்டினா சும்மா ஓடுவீங்களா என்ன? கிடையாது, கோவம் தான் வரும். அப்ப இவங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, இல்லை அந்த பொண்ணுக்கு பிடிக்காம நீங்கள் பாட்டு பாடிட்டு இருக்கீங்க, ஒரு மாதிரி இன்டீசெண்டாக நீங்கள் நடந்துக்கிறீங்கன்னா அந்த பொண்ணு அமைதியாக இருக்கானா அவங்க வந்து சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இல்லை பிரதர். ஸோ அந்த இடத்த விட்டு, அந்த ஒரு அருவருப்பான ஒரு இடத்த விட்டு சீக்கிரமாக போகணுன்னு தான் நினைப்பாங்க எந்த பொண்ணாக இருந்தாலும். ஸோ நிறைய பேருக்கு அது வராது. தைரியமாக வந்து இவன் நம்மளை பார்த்து பாடுறான், நம்ம தைரியமாக வந்து சட்டையை பிடிச்சி கேட்கணும் அப்படின்னு நிறைய சிச்சுவேஷன்லையோ இல்லை நிறைய சினாரிலையோ அது வந்து எல்லா பொண்ணுங்களாலையும் முடியறது இல்லை. இரிட்டேட்டிங் ரிப்ளே, தூண்லேயும் இருப்பேன் துரும்புலையும் இருப்பேன். ஏன்னா கடவுளா ப்ரோ நான் கேட்குறேன், தூண்லேயும் இருக்க துரும்புலையும் இருக்க. கிட்டத்தட்ட அங்கே ஒரு 4-5 ரூம், அந்த ஹோஸ்ட் சொல்கிறாரு 4-5 ரூம் இருக்கும். ஒரு பொண்ணு இருக்கிற இடத்துல வந்து அது என்ன சொல்கிறது, 4-5 ரூம் அந்த இடத்துல அந்த பொண்ணுங்க அவங்களுக்குன்னு அலோகேட் ஆன அந்த பிளேஸில் போயிட்டு நீங்கள் போயிட்டு பாடுறதும் கமெண்ட் பண்ணுறதும் என்ன போய் சுற்றி பார்க்குறது எஜுகேஷன் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? என்னது இது? அந்த பர்சன் வந்து சாரி கேட்குறாரு. ஸோ யாராக இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனில் அந்த பொண்ணு ஃபேஸ் பண்ண விஷயத்த வந்து கண்டிப்பாக வந்து மன்னிக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். எந்த ஒரு இரிட்டேட்டிங் டு த கோர், அவ்வளோ அளவுக்கு அந்த அவங்க பேசுகிறதுல தெரியுது. இரிட்டேட் பயங்கரமாக ஆயிருக்காங்கன்றது தெரியுது. ஸோ ஈஸியாக அது டக்குன்னு ஒரு சாரினால அதை வந்து மன்னிச்சிட முடியாது. ஸோ டக்குன்னு வந்து சாரி கேட்கும் போது அந்த அக்கா வந்து கோவத்தில் சொல்கிறாங்க, என்னால் இந்த சாரி அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, இந்த அப்பாலஜிஸாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது நான் இவங்களுக்காக நான் அதை கேட்கல, இவங்களுக்காக அதை நான் பண்ணலை அப்படின்னு அவரே வந்து சொல்கிறாரு. அவர் வாயால் தான் சொன்னார், நான் வந்து இங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் பார்த்து பாடினேன், இங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் பார்த்து கமெண்ட் பண்ணேன், எந்த பொண்ணுக்கு எந்த பாட்டு பாடினேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாயால் தான் அந்த வேர்ட் வந்துச்சு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து இவர் சொல்கிறார், இப்போ ஒருத்தவங்க கோவமாக, இப்போ நான் மன்னிப்பு கேட்டால் அவங்க கோவமாக எனக்கு இது பண்ணிவிட்டு திருப்பி நான் ரிவெஞ்சாக நான் பேசணுன்னா அது பேசக்கூடாது. அப்போ அது ரிக்ரெட் பண்ணுறது அர்த்தமே இல்லை பிரதர். புரிஞ்சுதான் உங்களுக்கு? மனசுல இருந்து நீங்க பண்ணது தப்புன்னு 100% நினைச்சா மட்டும் நீங்க அப்பாலஜி பண்ணுங்க. உங்க மனசுல நீங்க பண்ணது தப்புன்னு நினைச்சா அப்பாலஜி பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. மீண்டும் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. நான் அவங்களுக்காக பாடல தப்பு பண்ணல. இல்ல ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல. நான் பண்ணது தப்பு தான். எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் அப்பாலஜி கேட்டுக்கிறேன். ஸோ இவருக்கு இப்போயாச்சும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அது எந்த அளவுக்கு ஒரு பொண்ணை வந்து இரிட்டேட் பண்ணியிருக்கு, எந்த அளவுக்கு முகம் சொல்லிக்க வச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இத்தனை கேர்ள்ஸுக்கு வந்து தெரியும் இவர் வந்து நம்மள தான் கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும்ல. ஏன் நீங்க நாளைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கலாம் விட்டுறீங்க? ஒரு விஷயம் ஐம் நாட் ஜஸ்டிஃபைங், ஐம் நாட் டெல்லிங். ஒரு நிமிஷம் இருமா, நீங்க இப்படி பிளண்டா பேசாதீங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. எல்லாருக்கும் நீங்க உங்கள மாதிரி ஒரு தைரியமும் கட்ஸும் கரேஜும் இருக்காது. எல்லாரும் அதை சொல்ல முடியாது. நீங்க இருக்கீங்க, எல்லாரும் எதிர்பார்க்க கூடாது. பெண்கள் மேல வைக்கக்கூடிய சார்ஜ் என்னவா இருக்குன்னா, நீ ஏன் அன்னைக்கு சொல்லல, அந்த ஒரு வார்த்தை தான் பெரும்பாலும் ஒருத்தர் ஹண்ட் பண்ணிட்டே இருக்க வார்த்தை. இது இருக்கிறதுலயே ரொம்ப கடினமான ஒரு வார்த்தை. இது வந்து அந்த சம்பவத்தை விட ஹார்டா இருக்கக்கூடிய வார்த்தை. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா மாதிரியான சிச்சுவேஷன் அமையாது, அதுதான் உண்மை. ஐம் சாரி சார், நான் இது உங்களுக்காக சொல்லலாமா? நீங்க மைக்கில கொடுத்துருங்க. இந்த பொண்ணு பேச வந்த விஷயம் கரெக்ட், பட் ஆனால் அந்த ஹோஸ்ட் ஸ்டாப் பண்ணது தப்பு. நம்ம இதை 2 விதமா பார்க்க வேண்டியதா இருக்கு. எல்லாருக்குமே அந்த பேசுற சிச்சுவேஷன் அமையாது, இல்லை பேசுற அந்த போல்டு வராது, அந்த ஸ்பாட்டே வந்து அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த இடத்துல பேசலாமா வேணாமா, பேசினா அந்த பொண்ணுக்கு என்ன கான்சிக்வன்ஸ்லாம் இருக்குது, நாளை பின்ன நான் அந்த கேள்வியை கேட்டுட்டேன், எனக்கு ஒரு தப்பான விஷயம் நடக்குது அப்படின்னா நாள் அந்த பர்சன் வந்து திருப்பியும் என்னை வந்து சேம் டார்ச்சர் என்ன பண்ணுவாங்களா, இல்லை வேற ஏதாவது பண்ணுவாங்களா, அவங்க சைட்லேருந்து வேற யாராவது வந்து என்ன டார்ச்சர் பண்ணுவாங்களா? ஸோ அந்த பயத்தினாலே நிறைய பேர் கேட்காம போயிடுவாங்க. ஸோ இதில் பலதாரப்பட்ட விஷயத்த பார்த்து தான் அந்த பொண்ணு யோசிச்சு பேச வேண்டியதாக இருக்கும். எப்படி சொல்கிறது, அந்த ஆப்போசிட் அந்த விஷயத்த பண்ண அந்த பர்சன் வந்து ரிவெஞ்ச் எடுத்துருவானோ அப்படின்ற அந்த பயத்தினாலே நிறைய பேர் அமுக்கப்பட்டு கடந்து போகிறாங்க நிறைய பொண்ணுங்க. ஸோ அந்த பொண்ணு சொல்ல வந்த விஷயம் கரெக்டு, பட் அந்த ஹோஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய பேர் அப்படி போல்டாக சிச்சுவேஷன் அந்த சினாரியோவில் கேட்க முடியாது, நிறைய பேர் வந்து கேட்கவும் மாட்டாங்க, பயப்படுவாங்க அப்படின்னு அந்த ஹோஸ்ட் சொல்ல வராரு. அந்த ஹோஸ்ட் ஸ்டாப் பண்ணதுமே நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த பொண்ணு வந்து என்ன சொல்ல வராங்கன்றத சொல்ல விட்டுருந்தா, இது என்னோட ஒப்பீனியன், அந்த பொண்ணு சொல்ல விட்டுருந்தா இப்போ வந்து இந்த பொண்ணு இப்படி பேசுறதுனால வந்து நிறைய பொண்ணுக்கு அது இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த பொண்ணு கரெக்டான ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது அந்த சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி நம்ம அது இப்படியும் நம்ம யோசிக்கணும். அந்த இடத்துல அந்த விஷயத்த அதை சொல்லியிருந்தா நிறைய பேர் வந்து அந்த இடத்துல வந்து அப்ளாஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்கிறது என்னன்னா,
நிறைய பேரால் எல்லா பொண்ணுங்களும் அந்த அக்கா மாதிரி இருக்க முடியாது, எல்லாராலையும் எல்லா டைம்லயும் வந்து போல்டா இருக்க முடியாது. அங்க வந்த எல்லா பசங்களுக்குமே வந்து பியூரான ஒரு லவ் கிடைக்கிறதுக்கான டிசர்வ் தான். ஸோ அது எப்படி ப்ரப்போஸ் பண்ணி கொண்டு போறதுன்னு தெரியாம அது இப்படி ஒரு வேலை போயிடுச்சு. ஸோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், இந்த வேலைலாம் வந்து இம்ப்ரெசிவ் லிஸ்ட்ல வராது அப்படின்னு அந்த பசங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் பர்டிகுலரா இந்த அண்ணாவை மட்டுமே நான் வந்து பேசுறதுக்கு வந்து இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்கள நான் அமுக்கி அதை வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷோ பண்ண நான் விரும்பலை. ஸோ ஈவன் அவர் இனிமே அதை பண்ண மாட்டாரு அப்படின்னு நம்ம நம்புவோம். இந்த ஷோ வந்து ஹவு டு இம்ப்ரெஸ் த கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ எப்படிலாம் இம்ப்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெஸ்ட் ஷோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படி அது கொண்டு போயிடுச்சு அப்படின்றது தான் நான் வந்து இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து எல்லா பசங்களையுமே நான் குறை சொல்லலை. இந்த கேட்டகரியில் இந்த மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணுறன்ற பேரில் இப்படி இந்த ஈவ்டீசிங் டைப்ஸில் வர ஒவ்வொரு க்ரைட்டீரியாவை வந்து பண்ணுறாங்க. அதை பேர் இம்ப்ரெசிவ்னு சொல்கிறாங்க. ஒரு பொண்ணை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ நான் வந்து எல்லா பசங்களையும் நான் வந்து சொல்லலை. இந்த மாதிரி பண்ணுற ஒரு சில பசங்க தான் இது இம்ப்ரெசிவ் லிஸ்ட்டில் வராது பிரதர்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் டைரெக்டாக சொல்லுங்கள். அந்த பொண்ணு வந்து அந்த இடத்துல அந்த சிச்சுவேஷனில் அந்த பொண்ணு வந்து எதுவுமே சொல்லாமல் போயிட்டாலும் அடுத்த நாள் வந்து அந்த பொண்ணு இப்படி ஒருத்தன் வந்து நமக்கு ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் அவள் யோசிப்பா. அந்த நைட்டு யோசிச்சு காலையில் அந்த பொண்ணே வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணனா அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்த்துட்டு போகணுன்னு அர்த்தம். புரிஞ்சுதா?